வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமாக ஒரு சின்ன வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கேஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, ஹியரிங்க்கு டேட் வந்துடும், ஸோ ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணுங்கள், அது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடான நியூஸு, ஒரு சோகம் அளிக்கக்கூடிய நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் கேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படல. ஸோ கேஸ் நம்பர் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிய வரும். ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிலே பண்ணியே போயிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து ரொம்பவே ஒரு குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க, ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஈவினிங் வீடியோ போடுறோன்னு சொன்னீங்களே, இன்னும் நீங்கள் வீடியோ போடல, வருவாங்களா மாட்டாங்களா, எங்களுக்கு பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைச்ச ஒரு தகவல் படி இன்றைக்கி வரையும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இது ஹையர் அஃபிஷியலாக இருக்கட்டும், மற்ற தரப்புலேருந்தும் யாருமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான நியூஸை சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் சொல்லியிருப்பேன், 60 நாள் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார்ஜுக்கு சீக்கிரமாக வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பேன், ஒரு உண்மையான செய்தியும் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்போதும் உண்மையான நியூஸாகவும் ஒரு கரெக்டான தகவலையும் தான் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கான தகவல், இன்றைக்கான நிலவரம் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்டு இதுவரை மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் கேஸுக்கான நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் கொடுக்கப்படலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பெண்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஃபைலிங் பண்ணிட்டா தான் மட்டும்தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹியரிங் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இன்றைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வருத்தமான தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ எனக்கும் ரொம்பவே ஒரு வருத்தமாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தகவலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ நம்பிக்கையாக தான் இருந்துகிட்டு இருக்கேன், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணியிருப்போம். நம்ம சேனலில் எப்போதும் ஒரு உண்மையான தகவலை மட்டும் தான் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதே போல் இன்றைக்கான தகவல்னு பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. கேஸ் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங்கான டேட்டு மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியப்படுத்துவாங்க. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். கரெக்டான தகவல் வந்ததுன்னா மட்டும் நான் உங்களுக்கு அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு பாசிட்டிவான தகவல் வச்சுன்னா நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.